நான் டேரக்டாக சொல்கிறேன், இந்த ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு வந்திருக்கீங்க டிஷர்ட். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. கட்சியோட ஸ்கோரை இதில் பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சரியா? நான் டேரக்டாக சொல்கிறேன், இந்த ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு வந்திருக்கீங்க டிஷர்ட். சொல்கிறேன், ஓகே. ஆல்ரெடியே இதுக்கு வந்து ஒரு முத்திரை குத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு இது மாதிரி வந்து இப்ப போராட்டம் கடந்த சில நாட்களாகவே டெல்லியில நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டே வந்துட்டு இருக்கு. அதோட எதிரொலியா இப்ப ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க சென்னையில. அதாவது சென்னை டி நகர்ல இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகமான பாலநிலத்துல சிஜேபி மாணவர்கள் சங்கம் சார்பில் இந்த போராட்டம் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்துல பல நடிகர் நடிகைகள் கலந்துக்கிறாங்க. மேலும் சமூக ஆர்வலர்கள் அவங்களோட ஸ்பீச்சை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த முறையில தான் ஜூலி டிஎம்கேவோட சார்பா இந்த போராட்டத்துல அவங்களோட டீம் கூட சேர்ந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க போராட்டம் பண்ணும்போது டிஎம்கேவை ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. டிஎம்கே ஜென்சி டிஷர்ட்டை போட்டுட்டு வர்றது, முதலமைச்சர் விஜய்க்கு எதிரான நோட்டீஸை கொடுக்கறது அப்படின்னு பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான சமூக ஆர்வலர் எந்திரிச்சு, இது மக்களுக்கான மாணவர்களுக்கான போராட்டம், இதுல கட்சியை உள்ள கொண்டு வரவே கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம், இதுல முக்கியமா இந்த ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு டிஷர்ட் போட்டுட்டு வர உங்களை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஜூலியோட டீமை ரொம்ப வன்மையா கண்டிச்சிருக்காரு. இங்க மாணவர்களுக்காக குரல் கொடுக்கணுமே தவிர கட்சியை உள்ள கொண்டு வரக்கூடாது. அப்படி கட்சியை உள்ள கொண்டு வர மாதிரி இருந்தா நீங்க போராட்டத்துக்கே வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால கடுப்பான ஜூலி அவங்களோட டீமை கூப்பிட்டு அங்க இருந்து வெளியே போயிருக்காங்க. ஜூலி ஆட்டோ பிடிச்சி வெளியே போனதுக்கு அப்புறமும் சில பேர் உள்ள இருந்து முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக குரல் கொடுக்குற மாதிரியும் டிஎம்கேக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி சில விஷயங்களை பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீட் தேர்வை முதலமைச்சருக்கு எதிராக எப்படின்னா திருப்பி விடணும், டிஎம்கேவை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக முக்கியமான வேலைகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்த பலருமே கண்டிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது மாணவர்களுக்காகவும் மக்களுக்காகவும் நாடு முழுக்க நடக்கிற ஒரு போராட்டம். இதுல போராளிகள் மட்டுமே இருக்கணும், இதுல அரசியல் கட்சியோ இல்ல முதலமைச்சர் விஜய் அவர்களை உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பலருமே வன்மையா கண்டிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நீட்டுக்கு எதிராக நடந்துட்டு இருக்க இந்த மாணவர்களோட போராட்டத்தை யூஸ் பண்ணி டிஎம்கே சிஎம் விஜய்க்கு எதிராக இந்த போராட்டத்தை மாற்றி அரசியல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே அரசியல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்காக போராட்டம் நினைக்கிறவங்க மட்டும் இங்கே போராட்டினா போதும், மற்றவங்களாம் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லவே அதனால தான் கடுப்பாகி ஜூலி இப்படி அவங்களோட டீமை கூப்பிட்டுட்டு கிளம்பியிருக்காங்க. கடந்த 2 நாட்களாக போராட்டத்தில் இருந்த ஜூலி இப்போ டிஎம்கே உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இப்போ வெளியே போயிருக்காங்க. அவங்களதான் இவங்களோட போராட்டமா அப்படின்னு இந்த விஷயத்தை பற்றி பலருமே விமர்சித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.